Hi friends, welcome to our channel Biology Need To. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரொம்ப சிம்பிள் டிஃபரன்ஸ் தான் பார்க்க போறோம். அது யாருன்னா பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் DNA and RNA. இப்போ பாருங்க பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம படிச்சாலும் அதே மாதிரி மாலிகுலர் பேசிஸ் படிச்சாலும் இந்த பேசிக் டிஃபரன்ஸ் நமக்கு தெரியாம நம்ம உள்ள என்ட்ரி ஆக முடியாது. கரெக்டா? ஸோ அந்த டிஃபரன்ஸ் தான் இப்போ நம்ம என்னன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு DNA and RNA இந்த ரெண்டுக்குள்ள பேசிக் டிஃபரன்ஸ் என்னன்னா DNA டபுள் ஸ்டாண்டர்ட், RNA சிங்கிள் ஸ்டாண்டர்ட். ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்? DNAல D ஃபார் என்னது? ஆக்சுவலா டிஆக்சிரிபோநியூக்ளிக் ஆசிட். கரெக்டா? பட் அதான் D ஃபார் டபுள்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அப்ப DNA ஆல்வேஸ் என்னது டபுள் ஸ்டாண்டர்ட், RNA ஆல்வேஸ் என்னது சிங்கிள் ஸ்டாண்டர்ட். ஓகே, இதுக்கு அடுத்தது இதோட நேம் உங்களுக்கு தெரியும். இது வந்து பென்டோ சுகர் தான். இந்த பென்டோ சுகர்ல இது டிஆக்சிரிபோஸ், இது வந்து என்னன்னா பென்டோ சுகர்ல ரிபோஸ் சுகர். இப்ப பாருங்க, இது டிஆக்சின்னு சொன்னாலே அதுல யாரு டினா என்னது வெளியில வந்திருக்கும், ஆக்சிஜன் குரூப் அதுல இருந்து என்ன செய்திருக்கு, இதுல இருந்து ரிமூவ் ஆயிருக்கு. ஓகே, அதனாலதான் இது ரிபோஸ்னே நம்ம சொல்றோம். இப்ப பாருங்க, திஸ் இஸ் த பென்டோ சுகர். இந்த பென்டோ சுகரோட ஸ்ட்ரக்சர். இதுல டிஆக்சிரிபோஸ், ஏன் இதுக்கு டிஆக்சின்னு நேம் வந்துச்சு அப்படின்னா பாருங்க, இது ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த். ஓகேயா, இதுல ஃபர்ஸ்ட் கார்பன்ல OH, ஓகே, செகண்ட் கார்பன்ல OH இருந்தது. அதுல இருந்து யார் ரிமூவ் ஆயிருக்காங்க, O ரிமூவ் ஆகி அது வந்து H மாறி இருக்கு. சரியா? அப்ப இதனால நம்மளுக்கு அந்த டிஎன்ஏக்கு ஏதாவது இதனால யூசேஜ் இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ், DNA இப்பவும் நம்ம அதை என்ன சொல்றாங்கன்னா ஒரு பெர்மனன்ட், இட் won't react with any other molecule. ஓகே, யாருக்குமே இவங்க என்னது ரியாக்ட் ஆக மாட்டாங்க, அப்படி ஸ்டேபிளா இருப்பாங்க. இந்த ஸ்டெபிலிட்டிக்கு ரீசன் இதுல இருந்து ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணதுதான். அப்ப இந்த ஆக்சிஜன் எல்லாம் இருக்குதுல்ல, இந்த OH குரூப் எல்லாம் இருக்குதுல்ல, அப்போ ரியாக்ட் ஆகாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். வெரி சிம்பிள். இல்ல ஃபர்ஸ்ட் கார்பன்ல உள்ள OH யார் கூட சேரும்னா இந்த நைட்ரஜன் பேஸ் இருக்காங்கல்ல, சோ இந்த நைட்ரஜன் பேஸ் கூட இந்த OH குரூப் என்னதாயிரும், ஜாயிண்ட் ஆயிரும். சோ இதுல நோ ரியாக்ஷன். ஓகேயா? தென் அப்ப தேர்ட் பிரைம்ல இருக்கிற தேர்ட் கார்பனும் ஃபிஃப்த் கார்பன்ல இருக்கக்கூடிய அந்த OHல யாரு மேம் சேருவாங்க, பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். இந்த பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட்ல இந்த OH இங்க இருக்கக்கூடிய பாஸ்பேட் குரூப் கூட சேரும், இந்த OH இந்த சைடுல இருக்கக்கூடிய பாஸ்பேட் குரூப் கூட சேரும். ஓகே, தென் இப்ப நம்மளுக்கு நம்ம டபுள் ஸ்டாண்டர்ட்னா அது வந்து ஒரு லேடர் மாதிரி இருக்கும்ல. சோ இப்ப இந்த மூணு OHம் நம்மளுக்கு என்னதாகுது, ரியாக்ஷனே கிடையாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே என்ன பண்ணிருப்பாங்க, கனெக்ட் ஆகியிருப்பாங்க. அப்ப இதுல மட்டும் OH வந்து எக்ஸ்ட்ராவா இருக்குது. அப்ப இந்த ஓவர் ரிமூவ் ஆனாதான் இது ஸ்டேபிள் அண்ட் பெர்மனன்ட் மாலிகுலா டெவலப் ஆக முடியும். அதுக்காக தான் இவங்க ஓவர் ரிமூவ் ஆயிருக்கு. அதை நம்ம என்ன சொல்றோம், அதனால தான் இதை டிஆக்சிரிபோஸ்னு சொல்றோம். சரியா? அப்போ ரிபோஸ் சுகர் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா இதுல செகண்ட் கார்பன்ல யார் இருக்கும், Hக்கு பதிலா இங்க யார் இருப்பாங்க, OH. அதனாலதான் RNA வெரி ரியாக்டிவ், ரொம்ப ரியாக்டிவா இருக்கும். சரியா? தென் அதுக்கு அடுத்தது இவங்க they store genetic information. நம்ம ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு ஜெனடிக் இன்ஃபர்மேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய மெயின் ஆளு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது DNA தான். அப்ப இதுல பாத்தீங்கன்னா they are actively involved in என்னது, protein synthesis. நல்லா தெரியும், இதுல OH குரூப் என்னது அழகா இருக்காங்க. இவங்க ஆல்வேஸ் என்னது ரியாக்டிவ். ஓகேயா? சோ அதனால they are actively involved in என்னது protein synthesis. புரோட்டீன் தான் எல்லாமே. ஓகே, பாருங்க, mRNA, tRNA, rRNA அதெல்லாம் நம்மளுக்கு என்னது தெரியும். அது ரொம்ப டீப்பா நம்ம போக முடியாது. ஜஸ்ட் நம்ம இந்த பேசிக் டிஃபரன்ஸை மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, தென் நைட்ரஜன் பேஸ் பேர்ஸ். இப்போ டிஎன்ஏல பார்த்தீங்கன்னா அடினைன், குவானின், சைட்டோசின், தைமின், இவங்க 4 பேர் தான் இருப்பாங்க. பட் இந்த கேஸ் ஆஃப் RNA அடினைன், குவானின், சைட்டோசின், இந்த பேஸ் ஆஃப் தைமின் இங்க யார் இருப்பாங்கன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணிருப்பாங்கன்னா யுராசில் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ரீப்ளேஸ் ஆயிருப்பாங்க. ஸோ மேஜர் டிஃபரன்ஸ் உங்களுக்கு என்னன்னா இந்த இடத்துல தான் நம்மளுக்கு என்னது மெயின் டிஃபரன்ஸ் இருக்கு. இதனாலதான் நம்ம டிஎன்ஏ ரொம்ப ஸ்டேபிளா இன்னைக்கு நம்ம என்னது அது ஜெனடிக் இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணிட்டு இருக்குன்னா இதுக்கு அந்த ஸ்டேபிள்னஸ் தான் ரீசன். அந்த ஸ்டெபிலிட்டியை கொடுக்கறது யாருன்னா ரிமூவிங் O குரூப். ஓகேயா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டா அதே மாதிரி வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு செஷன்ல நம்ம பார்க்கலாம். Until then, bye from Dr. D. Usha Rasid. Thank you.